அடுத்தடுத்த நடிகைகளுக்கு திருமணம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த சீசன்ல அடுத்ததா திருமணம் பண்ணிக்க போற நடிகை வேற யாரும் இல்ல, நம்ம சுனைனா அவங்க தான். துபாயை சேர்ந்த பிரபல இன்ஃபுளுசர் காலித் அல் அமரி அப்படின்றவர் தான் அவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்களாமா. தெலுங்குல தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கி இருந்தாலும் தமிழ்ல நகுல் கூட காதலில் விழுந்தேன் அப்படின்ற திரைப்படத்துல கதாநாயகி அறிமுகமானதன் மூலமா இங்க தமிழ்லையும் ஒரு குறிப்பிட்ட ரசிகர்களை கொண்டவங்க தான் நடிகை சுனைனா. காதலில் விழுந்தேன் திரைப்படத்தை தொடர்ந்து மாசிலாமணி, யாதுமாகி, வம்சம், பாண்டி, நீர்ப்பறவை, சமர், வன்மம், தெரி, நம்பியார் உள்பட பல திரைப்படங்கள்ல இவங்க முக்கியமான கதாபாத்திரங்கள் பல பண்ணாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியான வெற்றி தமிழ் படங்கள்ல அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நல்ல கதைகள், நல்ல கதாபாத்திரங்களை தேடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்மை காலமாக சுனைனா துபாயை சேர்ந்த பிரபல யூடியூபரான காலித் அல் அமரியை காதலிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் அவர் திருமணம் செய்ய போறதாகவும் செய்திகள் உலா வந்த வண்ணம் உள்ளன. சுனைனாவும் அதை கன்ஃபார்ம் பண்ற விதமா கடந்த வருடம் கையில ஒரு மோதிரத்தை போட்டுட்டு வி ஆர் என்கேஜ்ட் அப்படின்ட்டு மாப்பிள்ளை யார் அப்படின்றத வெளிப்படுத்தாம சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நீங்க எல்லாம் கெஸ் பண்ணது கரெக்ட் தான், எனக்கு திருமணம் ஆக போது நாங்க என்கேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா யார் அப்படின்றத ரிவீல் பண்ணாமலே இருந்தாங்க. இப்ப அந்த காதல் அதிகாரப்பூர்வமாகவே வெளியாகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ், சுனைனாவுடனான தன்னுடைய காதலை அதிகாரப்பூர்வமாக்கி இருக்காரு பிரபல இன்ஃப்ளூயன்சர் காலித் அல் அமரி. தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் சுனைனா கூட இருக்கக்கூடிய புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் காலித் அல் அமரி வெளியிட்டிருக்காரு. அதுல சுனைனா கூட அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த மிரர் செல்ஃபியை பார்க்கும்போது ரெண்டு பேரும் கை கோத்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அல்லது ரெண்டு பேருமே மோதிரம் போட்டுட்டு கை சேர்த்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர போறாங்க அப்படின்றது. காலித் அல் அமரி ஏற்கனவே சல்மா மொஹத் அப்படின்றவங்களோட திருமணமானவர். இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. 17 ஆண்டுகளா மன வாழ்க்கையில இருந்த இவங்க தற்போது பிரிஞ்சிட்டதா சல் மொஹத், அதாவது அவருடைய முதல் மனைவி தெரிவிச்சிருக்காங்க. பீஸ்ஃபுல் அப்படின்ற நிறுவனத்தின் சிஇஓவாக இருக்கக்கூடிய சல்மாவும் காலித் போல ஒரு பிரபல இன்ஃப்ளூயன்சர் தான். ஃபோர்ப்ஸின் சிறந்த பெண் தொழில் முனைவோர் பட்டியலில் இவங்க 11வது இடத்துல இருக்காங்க. சல்மா தற்போது அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் கணவர் காலித்தை விவகாரத்தை செஞ்சிட்டதாகவும் தற்போது தனியாக தான் இருக்கிறதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி தன்னுடைய காதலர் கையோட தான் கை இருக்கிறது போன்ற ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க சுனைனா. அதன் மூலம் தான் காதலில் இருக்கிறத உறுதி செஞ்சிருந்த சுனைனா தற்போது திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிட்டதாகவும் விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா காலித் புகைப்படத்தை சுனைனா அப்போது வெளியிடல. இந்த நிலையில தான் தற்போது சுனைனாவுடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை காலித் வெளியிட்டு தங்களுடைய காதலை அதிகாரப்பூர்வமா வெளி உலகத்துக்கு தெரிவிச்சிருக்காரு. இவங்களுடைய திருமணம் அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு விரைவில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.